டீஹைட்ரேஷன். அப்போ தோல் வழியாக செய்யக்கூடிய வேலைகளில் எதாவது அஃபெக்ட் ஆகும்னா, தோல்லேருந்து நமக்கு இந்த சூரிய ஒளி படுறப்ப நீர், நம்ம உடம்புல உள்ள நீர் வந்து அதிகமாக ஆவியாகும், அதிகமாக வியர்வையாக வந்து அது வெளிப்படும். அப்போ உடம்புல உள்ள நீர் சத்து குறையும். அப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம நார்மலாக நம்ம ஒரு நாளைக்கு நான் ஒரு லிட்டர் தண்ணி குடிப்பேன், 1.5 லிட்டர் குடிப்பேன் அப்படின்னா, சம்மரில் நமக்கு அதை 2 பங்கு இல்லைனா 3 பங்கு நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தண்ணினா நம்ம வெறும் தண்ணியை நம்மளால் குடிக்க முடியாது. ஸோ தண்ணீர் இருக்கிற மாதிரி நீர்ச்சத்து உள்ள பழங்கள், காய்கறிகள் அப்படி நம்ம ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணலாம். அது மாதிரி வெளில போய் எப்பயுமே நம்ம செலக்ட் பண்ணுற ஏதாவது ஒன்று எனக்கு குடிக்கிறதுக்கு தாகமாக இருக்குது அப்படின்னா, இளநீர், மோர், ஜூஸஸ், பர்டிகுலர்லி ஜூஸஸ் குடிக்கும்போது கொஞ்சம் ஐஸ் எல்லாம் இல்லாமல் குடிக்கிறது கூட நல்லது. ஏன்னா ரொம்ப ஹாட்டாக வந்துட்டு சடனாக ரொம்ப கோல்டாக குடிக்கிறப்ப சில பேருக்கு அது வந்து செட் ஆகாது.